श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्फटितरान् तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कस्तुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. இன்னைக்கு 29வது ஸ்லோகம் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் சுவாமி இங்கு ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிப்பது, பிராட்டி மங்களம் மங்களம் பொருந்தியவள் என்று தெரிவிக்கிறார். தவ ஸ்பர்ஷாதீசம் ஸ்பிருஷதி கமலே மங்களபதம் தவேதம் நோபாதேருபநிபதிதம் ஸ்ரீரசியதः பிரசூனம் புஷ்யந்தீமபி பரிமலர்த்திம் ஜிகதிஷுः ந சைவம் த்வாதேவம் ஸ்வதத இதி கஷ்சித் கவயதே. தவ ஸ்பர்ஷாதீசம் ஸ்பிருஷதி கமலே மங்களபதம். பிரமாண வச்சனங்களெல்லாம் பெருமாளை மங்களம் என்று சொல்கிறது. மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் மதுசூதனः, மங்களம் புண்டரீகாட்சः, மங்களம் கருடத்வஜः என்றும் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் என்றும் எம்பெருமானிடத்தில் மங்கள பத பிரயோகம் பண்ணப்படுவது எதனால்? அவன் மங்களகரமானவன் என்பதால். ஏன் அப்படி மங்களகரமானவன் அப்படின்னா, பிராட்டியின் சம்பந்தத்தினாலேயே அவன் மங்களகரமானவன். பிராட்டியினால் தான் அவன் மங்களகரமானவன். பிராட்டிக்கு எப்படி அப்படின்னா, எந்தவித காரணமே இல்லாமல் அவள் மங்களமா. மங்களபதம் இயற்கையாகவே உள்ளது பிராட்டிக்கு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறது. ஸ்ரீ ரங்கநாயகியே சர்வேஸ்வரனை குறித்து மங்களபதம் வழங்கப்படுவது ஏன் அப்படின்னா, உமது சம்பந்தத்தினால் உண்டானதாகும். ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சயிதிதம் சௌந்தர்ய லாவண்யயோகோ ரூபம் யச்சகி மங்களம் கிமபியல் லோகே சதித்யுச்சதே தத் சர்வம் த்வததீனமேவ யதத ஸ்ரீரித்யபேதேன வா யத்வா ஸ்ரீமதீதృశேன வச்சசா தேவி பிரதாமஷ்ணுதே. சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வான் அவருடைய ஆச்சரியமான ஸ்ரீஸ்தவம் என்ற ஸ்தோத்திரத்தில் 7வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோகோ என்ற ஸ்லோகத்தில் ரூபம் யச்சகி மங்களம் கிமபியல் லோகே யதித்யுச்சதே. உலகில் நல்லது, மங்களமானது, அழகானது, ஐஸ்வர்யம் மிக்கது, அதெல்லாம் எதெல்லாம் உண்டோ உலகத்தில் அதெல்லாம் ஸ்ரீயுடையது என்கிற பிரசித்தி பெறுகிறது. ஏன் அப்படின்னா, எல்லாம் உன் ஆணையாலேயே அத்தகைய மங்களத்துவம் பெறுகிறது, மகத்துவம் பெறுகிறது. மகாலட்சுமியே சகல மனிதரிடத்திலும் உள்ளதான ஐஸ்வர்யம் அல்லது செல்வம், சௌந்தர்யம், பல பல அவயவங்களின் அழகு, லாவண்யம், மொத்த சமுதாய சோபை, அழகின் என்டையர்டி, அவற்றின் இவைகள் எங்கெல்லாம் இருக்கோ, எந்த பொருளெல்லாம் மங்களமான வஸ்துவாக கருதப்படுகிறதோ, யாதொரு பொருள் நல்ல வஸ்து என்று சொல்லப்படுகிறதோ, அவைகள் யாவும் நீ இட்ட வழக்கு, உன் ஆக்ஞைப்படி இத்தகைய சிறப்பை பெறுகிறது. அவற்றைய ஸ்ரீஹி என்று பிரிக்காமலே சொல்லியோ அல்லது ஸ்ரீயை உடையது என்று இந்த வார்த்தையாலேயோ சொல்லி அதன் மூலம் அவை பிரசித்தி அடைகிறது. மங்களம் ஒரு வஸ்து, ஒரு மங்கள வஸ்துக்கள்னா மஞ்சள், புஷ்பம், தீபம், கண்டாமணி ஓசை, பூர்ணமான திருமண் ஸ்ரீசூர்ணம், சந்தனம், இதெல்லாம் மங்களகரம், லக்ஷ்மீகரம், ஸ்ரீகரம் என்போம். திருவிளக்கு, திருமாளிகை, திருமலை, திருமேனி, திருக்கண்ணமுது, திருக்கோயில், இப்படி எல்லாம் ஸ்ரீரிதி அபேதேன பிரதாம் அஷ்ணுதே என்பதற்கு எடுத்துக்காட்டேன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம்,
ஸ்ரீமத் அனந்த சரத், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ பகவத்கீதா, ஸ்ரீமத் இதி ஈதிருஷேன வச்சசா பிரதாமஸ்னுதே என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம். எந்த வஸ்துக்கும் பிராட்டி பெயரை இட்டு ஸ்ரீ சேர்த்து கொள்வது அதற்குரிய மங்களம், அதனுடைய ஸ்ரீயின் அருளால் அது உயர்வேற்பட்டது என்பதை காட்டும். இப்படி கூறத்தாழ்வான் பணித்தபடி பிராட்டி மங்களமே வடிவெடுத்தவாளாகையால் இவளது சேர்த்தியினால்தான் மங்களபதம் வழங்கப்படுகிறது என்கிறார் சுவாமி. தாயாருக்கு இந்த மங்களபதம் இயற்கையாகவே விளங்குகிறது என்பதை ஓர் எடுத்துக்காட்டின் மூலம் விளக்குகிறார். உலகத்தில் புஷ்பத்திற்கு சிறப்பு சொல்லும்போது இது மல்லிப்பூ, இது செண்பகப்பூ, இது மகிழம்பூ, இது ரோசாப்பூ என்று அதன் நறுமணத்தை கொண்டு சிறப்பு சொல்கிறோம். ஆனால் அது எப்படி அந்த பரிமளம் எதனால் உண்டாகிறது என்ற கேள்விக்கே இடமில்லை. எப்படி இந்த செண்பகப்பூக்கு இந்த வாசனை வருது, எங்கேருந்து வருது? மகிழம்பூக்கு எங்கேருந்து வருது? யாருமே கேட்க மாட்டார். அது இயற்கையானது. நாற்றமில்லாத மலரின்னா என்பதும் ஆன்றோர் வாக்கு. அதுபோல பிராட்டிக்கு மங்களபதம் இயற்கையாகவே வந்தது, பெருமாளுக்கோ இவளது சம்பந்தத்தினால் வந்தது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. சிவசங்காச்சார் சொல்றார், கமலே தவ ஸ்பர்ஷாதீஷம் ஸ்பிருஷதி கமலே மங்களபதம் ததேவம் நோபாதே ரூப நிபதிதம் ஸ்ரீரசி யதः பிரசூனம் புஷ்யந்தீமபி பரிமளத்தி ஜிகதிஷு நச்சைவந்த்வாத் ஏவம் ஸ்வதத இது கஷ்டித் கவயதே. கமலே தாமரையை இருப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டியாரே, தவ தேவரீரது ஸ்பர்ஷாத் ஸ்பர்ஷத்தால் தொடர்பால் மங்களபதம் மங்களச் சொற்கள் ஈஷம் சர்வேஸ்வரனான எம்பெருமானை ஸ்பிருஷதி சொல்லுகிறது. இதம் இந்த மங்களச் சொல் தவ தேவரீருக்கு உபாதேகே ஏதோ ஒரு காரணத்தால் ந உபநிபதிதம் ஏற்பட்டதில்லை, ஏதோ ஒரு காரணத்தால் ஏற்பட்டதில்லை, நேச்சுரலாக வந்திருக்கு. யதா ஏன் அப்படின்னா ஸ்ரீஹி அப்படின்னா மங்களமானவள் என்பதாகவே, அசி நீ இருக்கிறாய் இல்லையா, பிரசூனம் புஷ்யந்தீம் மலரை சிறப்பிக்கின்ற பரிமள ருத்திம் நறுமணத்தின் பெருமையை ஜிகதிஷு சொல்ல விரும்புகிற கஷ்டித் ஒரு கவியானவன், ஏவம் துவாத் இப்படி இருப்பதால், ஏவம் இந்த விதமாக நல்ல மனத்துடன் கூடியதாக நல்ல நறுமணத்துடன் கூடியதாக, ஸ்வதத்தே எல்லாருக்கும் போக்கியமாயிருக்கிறது என்பதாக, நச்ச கவயத்தை வர்ணிப்பது இல்லையா, அப்படி வர்ணிக்கிறான் இல்லையா கவி, இந்த பூ இவ்வளவு மனம் இருக்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறான். அவன் யாரும் எந்த கவியும் இது ஏன் இருக்கிறதுன்னு கேட்கறது கிடையாது. அது மாதிரி சுவாமி இங்கு தெரிவிப்பது ஸ்ரீபதிஹி என்று எம்பெருமானை கூறுகிறார்களே. பதி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஹனுமான் ஜனகரின் மகளாகிய சீதையை பார்த்த மாத்திரத்தில் எல்லா பாபங்களையும் போக்கும் திவ்யமான ஓஷதி மருந்து போன்று இருப்பவளான அந்த சீதையை தேடிக்கொண்டு அசோகவனத்தை அடைந்து மனசில் ஒரு கவலையும் இல்லாமல் விரக்தரான முனிவர், பிறர் பொருளில் பற்றற்றவராய், சப்தம் போன்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பவராய் உள்ள ரிஷிகள் மோட்சத்தை அடைய விரும்பி எல்லா பாபங்களையும் போக்கி மனசை ஒருமைப்படுத்தி பிரம்மத்தை பெற உதவுகிற உபனிஷத்துக்களில் ஓதப்படுகிற பிரம்ம வித்யை அடைவது போல ஹனுமான் சீதையை அடைந்தார்னு வால்மீகி தெரிவிக்கிறார். எப்படி பாருங்க, மகரிஷிகள் ஒரு கவலையும் இல்லாமல், விரக்தரான முனிவர் பொருளில் பற்றற்றவராய் விஷய சுகத்திலிருந்து ஒதுங்கி ரிஷிகள் மோட்சத்தை அடைய விரும்பி எப்படி ஒருமைப்படுத்தி மனசை உபனிஷத்துக்களில் ஓதுகிற பிரம்ம வித்யை அடைவது போல அனுமான் சீதை அடைந்தார்னு கூறுகிறது. இப்படி இந்த பிரம்மத்தை ஸ்ரீமன் நாராயணனை அடைவதற்கு உபாயமான பிரம்ம வித்யை சீதைக்கு உவமையாக சொன்னார். அண்ட் சீதை வேதம் போன்றும் அதில் கூறப்படும் பிரம்ம வித்தை போன்று இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். வித்தை பிரம்மத்தை அடைவிப்பது போல இங்கு சீதை தன்னை அடைபவர்களை பிரம்மத்தை அடையும்படி செய்கிறாள் என்று கருத்து. புரியுறதா? அதாவது பிரம்ம வித்தை போன்று இருப்பவன் நாராயணன், பிரம்மம் இங்கு பிரம்மத்தை அடைவது போல இங்கு சீதை தன்னை அடைபவர்களை பிரம்மத்தை அடையும்படி செய்கிறாள் என்று கருத்து. இப்படிப்பட்ட சீதையை
அவளுடைய ஆலிங்கனத்தை பெற போரிட்டான் கரதூஷண வதத்தின் போது ராமன். ஸ்ரீபதி என்று எம்பெருமானை கூறுகிறார்களே, பதி என்றால் கணவன். பிராட்டிக்கு கன்யா நிலையில் இருக்கும்போது பதி சம்பந்தம் இப்படி, இவனை எப்படி நித்திய ஸ்ரீகின்னு எப்படி சொல்ல முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி ஸ்ரீபதி என்ற கேள்விக்கு விடை என்னன்னா, ஸ்ரீபதி என்பதை விளக்கும்போது பகவத்குண தர்ப்பணத்தில் பராசரபட்டர் துல்லியசீல வயோவிருத்தாம் இதுவத் தஸ்யா சமுச்சித நித்தியஸ்வயம் வரபதி ஸ்ரீபதி என்று அருளினார். அதாவது ஒருவருக்கொருவர் சிறப்பு தரும் லட்சிய தம்பதியான இந்த சேர்க்கைக்கு சமம் இதுதான். வேற ஈக்குவல் பேரலல் எக்ஸாம்பிளே கிடையாது. திருமகள் கேள்வன் அவன், திருவின் மணாளன் அவன், நித்யஸ்ரீயை உடையவன் அவன். கிஷ்கிந்தையில் ராமன் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் போது 10 வார்த்தைக்கு ஒரு தடவை சீதே என்று சொல்வாராம். அப்போ ஹனுமன் போன்றவர்கள் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டால் என்ன, ஏன் சீதையே நினச்சி உருகின்றிருக்கார், எவ்வளோ அழகாக இருக்கார், பண்ணிக்கலாமே அப்படின்ன போது. ஆனால் இப்போ அசோகவனத்தில் சீதையை பார்த்த ஹனுமன் இவளை பார்த்த போது இவளை பிரிந்த ராமர் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று வியந்தாராம். இவர்கள் ஒருவருக்கொருவர் தம் இதயங்களில் மாறி மாறி இருப்பதால் தான் இந்நாள் வரை இருவரும் ஜீவித்திருக்கிறார்கள் என்று சுந்தரகாண்டத்திலையும் அதையே சொல்கிறது. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபி ஜனலக்ஷணம் ராகவோர்கதி வைதேகிம் தம்சேயம் அசிதேக்ஷணா. சீதையின் அழகுக்கு ஏற்ற அழகுடையவன் ராமன், ராமனின் அழகுக்கு ஏற்ற அழகுடையவள் சீதை, ராமனுக்கு உகந்த சுபாவம் உடையவள் சீதை, ஆச்சாரம் உடையவள் சீதை, பருவம் உடையவள் சீதை. அதாவது 16 வயதுடைய ராமருக்கு 12 வயது உடையவளாம் சீதை. இதைத்தான் சாஸ்திரம் திருமணத்திற்கு ஏற்ற வயதாக கூறுகிறது. இப்படி இவர்கள் ஒருவருக்கொருவர் அமைந்திருப்பது பாக்யவசம். அப்படிப்பட்ட தேவியை தரிசிக்க ஏற்பட்டது என் பாக்கியம் என்று ஆச்சரியப்படுகிறார் அனுமான். அதிலும் கண்ணழகு மிகவும் சிறந்தது என்பதை அசிதேக்ஷனா என்று சொல்கிறார். ராமனை விட சீதையின் கண் அழகு இன்னும் பக்தர்களை குளிர கட்டாட்சிப்பது. வேறொரு இடத்தில் விஷாலாட்சி என்ற பதத்தால் சீதையின் கண்ணழகை வர்ணிக்கிறார் வால்மீகி. இப்படி ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீயப்பதி என்கிற ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய மங்களானாம்ச மங்களம் என்ற மங்களம் சொற்கள் சர்வேஸ்வரனை எம்பெருமானை சொல்லுகிறதற்கு காரணம், இந்த மங்களச்சொல் தேவரீருக்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஏற்படவில்லை. ஏன்னா மங்களம் என்பது தேவரீருக்கு நேச்சுரலாக இருக்குது, சுபாவமாக இருக்குது. அதனால் தேவரீர் சம்பந்தத்தால் ஸ்ரீமன் நாராயணன் மங்களகரமாக ஆகினான் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.